உயர்திரு அண்ணன் ஸ்டாலின் அவர்களே, அவனை மாட்டாடா பம்பர கட்ட மண்டையா. பெண்களுக்கு உரிய மரியாதையும் அங்கீகாரத்தையும் கொடுத்த ஒட்டுமொத்த பெண் குலத்தின் சார்பாக அவருக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இன்னைக்குதான் நான் ஃபர்ஸ்ட் அண்ணன் கூட வாக்கிங் போனேன். இருந்துட்டு போ. யூசுவலா சொல்லுவாங்க, நாங்க இங்கிலீஷ்ல தான் பேசுவோம். அவர் எவ்வளவு தூரம் ஒரு பெண்ணுக்கு மரியாதை, உரிமை, சம உரிமை தருகிறார். ரொம்ப சந்தோஷம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும். இவர்தான் பெண் இனத்தின் காவலர், பாதுகாவலர். அடங்கப்பா. பெண் இனத்தை உயர்த்த போகும். ஐயாவும் அம்மாவும் கொஞ்ச நஞ்ச பொய்யா பேசியிருக்காங்க. 8 வருஷமா பொய்யை தவிர வேற என்ன பேசியிருக்காங்க? இன்னைக்கு நான் ரொம்ப ஷார்ட்டா பேசணும், என்ன டைம் கம்மி. போய் தொலை. இந்த கூட்டணி மத சார்பற்ற வெற்றி கூட்டணி. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அதை தான் இன்னைக்கு நாம் தமிழ்நாடு முழுக்க நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ பார்த்த. அதே போல சம நீதியை நாம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பார்க்க முடிகிறது. 234 தொகுதிகளையும் பெற்று எல்லா பெண்களும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். இந்த கூப்பன் வந்தா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு என்ன பொருள் வாங்கணும், சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன். உங்களுடைய பழைய பொருட்கள் இருந்தாலும் கொடுத்துட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். என்னடா குழப்புறா. எக்ஸசைஸ் பண்ணி எக்ஸசைஸ் ஏன் இப்படி வளர்ற? எல்லாரும் சொல்லலாம். இது என்ன சொல்றாங்கன்னா, வரி பணத்தை தானே திருப்பி கொடுக்கறாங்க அப்படின்றது ஒரு கருத்து இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல. அப்புறம் மூடிட்டு போயிட வேண்டியதானே. அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக ஆட்சி அமைக்க போவது உறுதி உறுதி உறுதி. இதானடா இறுதி. அப்புறம் இங்கேயும் வந்து நான் உறுதி. தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன். எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒண்ணும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. அப்படி எங்காவது ஒரு பெண்ணுக்கு ஏதாவது என்றால் நான் அண்ணன் கிட்ட உரிமையா பேசுவேன். பெண்கள் என்றாலே சக்திக்கு இணையானவர்கள். 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. இவர்தான் பெண் இனத்தின் காவலர், பாதுகாவலர். அந்த காட்சி போடுங்கப்பா. எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை. பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது. நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.